அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பலியானவர்களுக்கு எதன் அடிப்படையில் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தில் பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எதன் அடிப்படையில், எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்க முடியும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 65 பேர் பலியாகியுள்ளனர். பலியானவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அரசினுடைய இந்த முடிவை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல் எனவும், கள்ளச்சாராயம் குடிப்பது உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவர்களுக்கு குறைந்த இழப்பீடு வழங்கும் நிலையில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு அந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். எதன் அடிப்படையில் இது போன்ற மரணங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளாகவோ, சமூக சேவகர்களாகவோ, சமுதாயத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களாகவோ அல்ல எனவும், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது, விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும், இவ்வளவு தொகை எப்படி வழங்க முடியும், எதன் அடிப்படையில் இந்த தொகையை வழங்குகிறீர்கள் எனவும் அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசினுடைய கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர்.